ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். வழக்கப்படி ஓய்வு நாளன்று ஜெபக்கூடத்திற்கு வந்து வாசிக்க எழுந்தார். எசையாஸ் எழுதிய இறைவாக்குகளின் ஏட்டுச்சுருளை அவரிடம் கொடுத்தனர். அதை விரித்ததும் பின்வரும் பகுதியைக் கண்டு வாசித்தார். ஆண்டவருடைய ஆவியார் என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர்கள் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வாசித்தார். அதன் பின்னர் ஏட்டை சுருட்டி பணியாளரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். ஜெபக்கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கிய வண்ணமாக இருந்தன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இறை இயேசுவில் அருமை நண்பர்களே, நமது சமூகத்திலே தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையை வேட்பாளர்களும் அல்லது கட்சியினரும் மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த தேர்தல் அறிக்கையிலே அவர் சொல்லுவார்கள், நீங்கள் எனக்கோ அல்லது எங்களுடைய கட்சிக்காரருக்கோ வாக்களித்தீர்கள் என்றால், வெற்றி பெற செய்தீர்கள் என்றால், இந்தந்த காரியங்களை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுவோம், செய்து தருவோம் என்று உறுதியளிக்கிறார்கள். கல்வித்துறையிலே இதையெல்லாம் செய்வோம், விவசாயிகளுக்கு இதையெல்லாம் செய்து காட்டுவோம், இளைஞர்களுக்கு இதையெல்லாம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே இந்த வாக்குறுதிகளை மக்களாகிய நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணியை செய்வதற்கு முன்பாக, ஆரம்பிப்பதற்கு முன்பாக, தங்களுடைய பணி என்ன, எங்களுடைய பணி எப்படி இருக்க போகிறது, யாருக்காக இந்த பணி, யாருக்கெல்லாம் இந்த பணி சென்று அடையப் போகிறது, எதற்காக இந்த பணிகள் என்று விளக்க உரைகளெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இது வழக்கமானது. தேர்தல் அறிக்கை, அதைத் தொடர்ந்து அது விளக்க உரையும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவும் தனது பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பணி அறிக்கையை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அரசியல்வாதிகள் தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறார்கள், ஆனால் இயேசுவோ பணி அறிக்கையை தருகிறார். ஆனால் அவருடைய தயாரிப்பை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே முதல் பகுதியிலே 4ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவருடைய ஆவியார் என் மேலே, என்னை அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவியார் அவர் மேல், அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஏற்கனவே கிறிஸ்துவை ஆவியானவர் ஆட்கொண்டு விட்டார். முழுக்க முழுக்க இயேசு ஆவியாரால் உந்தப்படுபவர், செயல்பட போகிறவர். ஆகவே அவர் ஆவியாரால் உந்தப்பட்டவராக, ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவராக, ஆவியாரால் இப்போது அபிஷேகம் செய்யப்பட போகிறார். அந்த பாலைவனத்திலே அலகையால் சோதனைப்படுகிறார். அது முடிந்ததும் அவர் நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத்துக்கு வரும்போது ஆவியாரால் உட்படுத்தப்பட்டவராகத்தான் வருகிறார். அவர் எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார். அங்கும் அதே தான் நடக்கிறது.
இப்பொழுது நாசரேத்துக்கு வந்து, தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து அவர் வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவியார் என் மேலே, என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று தன்னுடைய பணி அறிக்கையை எடுத்து சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு முழுமையாக ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர் மட்டுமல்ல, ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரும் கூட. அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவர் சொல்லுவார், என்னுடைய பணி யார் யாரையெல்லாம் சென்று அடையப் போகிறது அவரை சொல்லுகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் என்று அறிவிக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்று எடுத்துச் சொல்லவும், இயேசு யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய பணி சென்று அடையப் போகிறது என்று விளக்கமளிக்கிறார். அங்கே தேர்தல் அறிக்கை, இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய பணி அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆண்டவரால் ஆவியாரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். நாம் முழுக்க முழுக்க ஆவியாரால் உந்தப்பட்டவரால் என்பதனால் இயேசுனுடைய பணியை நாமும் செய்ய வேண்டும். அதற்காக நம்மை அழைக்கிறார். அந்த பணியை செய்யும்போது பல துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், தடைகள் வரலாம். இவைகளெல்லாம் மீறி இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசுவும் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். நீங்களும் நானும் அவருடைய சீடர்கள் தானே. அன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது நமக்கு இன்று சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய சீடர்களாகிய நாம் இந்த பணியை செய்கிறோம். எப்படி சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்தாரோ அதே வார்த்தைகளை சொல்லி நாமும் நமது பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆவியார் என் மேலே, என்னை அவர் அபிஷேகம் செய்துள்ளார் என்று நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பணியை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியார் என் மேலே, என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்ற உற்சாகம் தரும், உரிமை தரும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது, நமக்கு நாமவே அவைகளை பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய சீடர்களாக, அவருடைய இறை வாக்கினர்களாக நாம் வாழுகிறோம். கிறிஸ்துவனுடைய வாழ்வு என்பது ஆவியார் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வு. அவரது வல்லமையால் நாம் முன்னேறி செல்கிறோம். அவரால் நாம் இயக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பணி வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்பவர்கள் அல்ல. நாம் நகர்ந்து செல்பவர்கள், முன்னேறி செல்பவர்கள். ஏனென்றால் நம்மை இயங்க வைப்பது தூய ஆவியார். அந்த ஆவியாருடைய வல்லமையால் நாம் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும் என்பதை நம்ம ஆவியார் கற்றுத்தருகிறார். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இந்த ஆவியாரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டோம் என்றால் நமது வித்தியாசமான செயல்கள், வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான அணுகுமுறைகள், இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக்கப்படுவதுதான் இறை வாக்கினன் சொன்னது போல, என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என்று அதனுடைய பொருள் என்ன? அதாவது இயேசு எனக்கு சொந்தமானவர். அதே போல நாம் அருள் பொழிவு செய்யப்பட்டோம் என்றால் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆவியாருக்கே சொந்தமானவர்கள். அவருடைய செயலை வெளிப்படுத்துகின்றவர்கள், அவருடைய கருத்தை எடுத்துச் சொல்பவர்கள், கிறிஸ்துவனுடைய செயலை செயல் உருவம் கொடுப்பவர்கள். அப்படி பார்த்தால் நாம் இறை பணியை செய்ய இறை பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு நடப்பது என்ன?
அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் இப்போது அனுப்பப்படுகிறோம். யாரிடம் அனுப்பப்படுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே இயேசுவே அந்த பட்டியலை நமக்கு தருகிறார். ஏழை, சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், இது போன்ற ஒரு பட்டியலையே இயேசு நமக்கு தருகிறார். எதற்காக? ஏழைகளுக்கு என்று சொல்லும்போது நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை பெற, பார்வையற்றோர் பார்வை பெற, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற, இந்த பணிகளுக்காக நீங்களும் நானும் இயேசுவால் அனுப்பப்படுகிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவரால் ஆட்கொள்ளப்பட்டு, அவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு, அவரால் அனுப்பப்படுகின்றவர்கள் நாம். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஏன் ஏழையை மையப்படுத்தி ஏழைக்கு நற்செய்தி என்று சொல்லுகிறார் என்றால், ஏழை எப்பொழுதுமே வாங்குபவன். அவனுடைய இயல்பு அதுதான், வாங்குபவன், கொடுப்பவனும் கூட. ஆனால் முதலில் வாங்கித்தான் அவனால் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவனிடம் ஒன்றும் இல்லை. ஏழையினுடைய பண்பு அதுதான், வாங்குவது. இன்னொன்று ஏங்குவது. கிடைக்குமா? எப்போது கிடைக்கும்? ஏங்குவது, அது அவனுடைய பண்பு. அது தவறு அல்ல. அது மட்டுமல்ல, ஏழை காத்திருப்பான். அவர்கள் வந்து அவருடைய பார்வை என் மீது விழாதா? காத்திருப்பான். மணிக்கணக்காக காத்திருப்பான். அது அவனுடைய பண்பு. அது மட்டுமல்ல, அவன் கை ஏந்துபவன், 2 கைகளை மேந்துபவன். கொடுக்கும் வரை, வாங்கும் வரை அவன் ஏந்துபவன். இந்த பண்புகளால் என்னவோ அன்பார்ந்தவர்களே, இயேசு ஏழையை, கையேந்துபவனை, காத்திருப்பவனை மையப்படுத்தி நற்செய்திக்காக அவன் கையேந்துபவன், நற்செய்திக்காக காத்திருப்பவன், நற்செய்திக்காக அவன் ஏங்குபவன் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஏழையை மையப்படுத்தி ஏழைக்கு நற்செய்தி வழங்க என்று இயேசு சொன்னார். இந்த ஏழைக்காக உள்ள பணியை அன்பார்ந்தவர்களே நாமும் செய்வோம். இயேசுவோடு நாமும் இணைவோம். பணி வாழ்வில் இயேசுவோடு இணைந்து அருள் தரும் ஆண்டினை, அருள் தரும் வரங்களை நாம் முழக்கமிடுவோம். நம்மை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வோம். இந்த பணியை நாம் வாழும் இல்லங்களில், குடும்பங்களில் இருந்து ஆரம்பிக்கலாமே. குடிப்பழக்கம் உள்ள ஒருவர் நமது இல்லத்தில் இருந்தால், அல்லது பிறரை மன்னிக்க மறுக்கின்ற ஒருவர் இருந்தால், திருமண ஏற்பாட்டின் போது டவுரி, ஜாதி பார்ப்பது, பணம், நகை, சொத்து, இவைகளுக்கு பேராசை பிடிப்பது, பொறாமை, கௌரவம், இது போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பிறரையும் நாம் விடுவிக்க வேண்டும். இதுதான் நமது பணி. பெற்றோராகிய நாம் நமது பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுத்தர வேண்டும். எப்படி சிறைப்பட்டு வாழ்க்கையை, இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து நாமும் மட்டுமல்ல நமது பிள்ளைகளையும் விடுதலை தர வேண்டும், பெற்றுத்தர வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தவருடைய தேவைகளை நாம் பார்க்க வேண்டும். குருடர்களாக இருக்கக்கூடாது, பார்வை பெற வேண்டும். அடுத்தவருடைய தேவைகளை நாம் பார்க்கும்போது, நாம் கண்டுகொள்ளும்போது, அது நாம் செய்கின்ற இறைப்பணியாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய அருள் தரும் சந்தர்ப்பங்களை நாமும் நமக்காக உருவாக்கி கொள்வோம். பிறருக்காகவும் இந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவோம். ஆமென்.